அப்போ மரங்கள் இருந்த காலத்தில் சைக்கிளை மிதிச்சிட்டு வரும்போது அப்போ தான் அந்த பாட்டு ஞாபகம் வரும். வேப்ப மர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட்டா சொல்லி வைப்பாங்க, அதை நம்பி விடாதேன்னு சொல்லியிருப்பார். யாரு? இப்போ நானும் ஸ்கூலுக்கு போகிறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச முதல்வர் விஜய் இனிமேல் ஸ்கூலுக்கு போகிறதா ஒன்றும் அபிப்பிராயம் இருக்கிறதா எனக்கு தெரியல. இருட்டில் வரும்போது அப்ப என்ன பண்ணுவாங்க, அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர். அப்போட திராவிடர் தான், தமிழர் கிடையாது. வன்னியரசு அமைச்சராக இருக்கிற அப்புறம் என்ன கவலைன்னு, அதான் கவலையே. பயம் வரும்போது என்ன ஆகும்னா உடனே சைக்கிள் வேகமாக மிதிப்பாங்க. ஃபாஸ்ட்டாக போகணும். பேய் ஃபாஸ்ட்டாக வராதா? ஆறிலும் சாவு 100லும் சாவுன்னு பாட ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஐயோ அந்த வரி வேண்டாம், அதை எடிட் பண்ணிடுவான். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தி சுந்தரராமன் ஐயா இருக்கிறார், பேசலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க ராம்கி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை காணொளி காண்பதில் அடியேன் மகிழ்கிறேன். மகிழ்ச்சி. விசிகாவினுடைய திருமாவளவன் அவர்கள் இனிமேல் விடுதலை சிறுத்தைகளினுடைய ஆதரவு இல்லாமல் ஆட்சி அமைப்பது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லைன்ற பொருள்படும்படியாக அவர் சில வார்த்தைகள் பேசியிருக்கார். அந்த அளவுக்கான ஸ்ட்ராங்கான நிலையில விசிகா இருக்கா சார்? நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லை, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்கிறது அவர் பேர் என்ன, ஆளூர் ஷானவாஸ் தனியானமோ கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்தது. அப்புறம் இவர் அவர் ஒன்றும் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கலைன்னு சொல்லி திரும்ப சொன்னாரே தவிர அவர் ஒன்றும் அதை மறுத்து சொல்லலை. அவருக்கு ஆரம்பிக்கிற மாதிரி தான் சொன்னார். தகவல் வந்தது, திமுக தேதி குறிக்கவில்லை, திமுகவில் ஆளுநர் ஷானவாஸ் இணைவதற்கு அப்படின்ற மாதிரி அது ஒன்று. ரெண்டாவது, பனையூர் பாபு போய் சேர்ந்துட்டார், திமுகவிலேயே சேர்ந்துட்டாரு. சிந்தனை செல்வன் அப்புறம் ரவிக்குமார் இவங்கெல்லாம் சேருவதற்கு நாள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கல்யாணத்துக்கு நாள் பார்க்குற மாதிரி முகூர்த்த தேதி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட சிந்தனையில் முகூர்த்த தேதி பார்த்து கொண்டிருக்காரு. இப்போ தான் ஆடி மாதம் வந்திருக்கு. அநேகமாக ஆடி மாதத்துக்குள்ள ஆடி மாதத்தில் அது சேரக்கூடாது. ஆணும் பெண்ணும் சேரக்கூடாதுன்னு மட்டும் இல்லை, கட்சிகளும் சேரக்கூடாது. டக்குன்னு கேப் விடாம பேசுறீங்க. இதுல யார் ஆண் யார் பெண்ணுன்னு கேட்டுருவாங்களோன்ட்டு உடனே கட்சிகளும் சொல்லிட்டீங்க நீங்க. அதனாலதான் ஆணும் பெண்ணும் சொல்லிட்டேன். ஆணும் பெண்ணுமே சேரக்கூடாது அப்படிங்கும்போது இந்த கட்சிகள் சேருவதும் அது ஆடி மாசத்துக்கு முன்னால சேர்ந்துருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரி வகையில இருக்கும்பொழுது இப்போ நீங்களாம் சிட்டியில் இருந்துட்டீங்க, அதனால் இந்த கிராமப்புறத்துலலாம் தெரியாது. ரெண்டாவது, இப்போ எல்லாருமே பைக் வச்சுருக்கீங்க. இந்த சைக்கிளில் வச்சுக்கிட்டு ராத்திரியில் செகண்ட் ஷோ பார்த்துட்டு வரும்போது இந்த புளிய மரம் வேப்ப மரம்லாம் இருக்கும், அப்படியே அந்த நிழல் விழும். அது பார்க்கும்போது நட்ட ஆமாம், இது மரங்கள் அந்த காலத்தில் இருந்தது மரங்கள். இப்போ மரங்கள்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. ஆமாம், ரோடு வந்துடுச்சு. அதனால் அப்போது மரங்கள் இருந்த காலத்தில் சைக்கிளை மிதிச்சிட்டு வரும்போது அப்போ தான் அந்த பாட்டு ஞாபகம் வரும். வேப்ப மர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுதுன்னு விளையாட்டா சொல்லி வைப்பாங்க, அதை நம்பி விடாதேன்னு சொல்லியிருப்பார். யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஆனால் அதை பின்னால் உள்ளதை விட்டுருவான். வேப்ப மர உச்சி, புளிய மர உச்சி, இங்கெல்லாம் தானே பேயெல்லாம் இருக்குன்னா அப்படி லைட்டா பார்த்தா அது ஏதோ கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீரர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே இதெல்லாம் சொன்னார்ல. ஆனா கரெக்டா நம்பிடுவான் நம்மளே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது பயத்தை எல்லாம் முதல்ல சொல்லிட வேண்டியது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை நம்ம குறை சொல்றதுக்காக சொல்லலை. அது ஏன் வேப்ப மர இருட்டில் புளிய மரத்து பக்கத்துலேயோ வேப்ப மரத்துக்கு பக்கத்துலேயோ போகாத அப்படின்னு சொன்னதுக்கு பின்னால ஒரு விஞ்ஞான அறிவியல் இருக்கு. நைட்ல கார்பன் டை பகல்ல ஆக்சிஜனை வெளியேற்றும் மரங்கள் இரவில் கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றும். அது மூச்சு டப்புன்னு மூச்சை அடைக்கும். ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு ஏதோ ஒன்று வந்துடும். அதை வந்துடக்கூடாதுன்றதுனால நைட்டில் மரத்தடியில் போய் படுக்காத, இல்லை மரத்தடியில் போய் ஒதுங்காத, இப்படி சொல்லுவாங்க. இந்த கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜனுக்காக. அது திராவிட இதுன்னு வரும்போது உடனே அது தப்புன்னு. அதாவது நம்மளுடைய இந்து மதத்தில் பாரம்பரியமாக என்னென்னா விஷயத்தை சொன்னாங்களே தவிர அதோடைய விவரத்தை சொல்லாமல் விட்டுட்டாங்க.
ஏதோ ஒரு படத்தில் கேட்பான், சீப்பு கொடுத்தாள் சில்லறை கொடுத்தாளா அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரி சீப்பை மட்டும் கொடுத்தாங்க, சில்லறையை கொடுக்க விட்டுட்டாங்க. அந்த மாதிரி விஷயத்தை சொன்னாங்களே தவிர விவரத்தை சொல்லலை. அதை பின்னால் ஒரு அறிவியல் இருந்தது, அதை விட்டுருவோம், அந்த வாதத்தை விட்டுருவோம். இப்போ இந்த அந்த மாதிரி வரும்போது என்னன்னா, பயம் வரும்போது என்ன ஆகுன்னா உடனே சைக்கிளில் வேகமாக மிதிப்பாங்க, ஃபாஸ்ட்டாக போகணும். பேய் ஃபாஸ்ட்டாக வராதா? காலில் வேகமாக வர முடியாதுல்ல? இல்லையா, நீங்கள் கால் இருந்து மிதிக்கணும், அது வந்து பறந்து இல்லை வரும் பேயினோன்னு இருந்தால். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் தோணாது அந்த சமயத்தில், அந்த இருட்டில் வரும்போது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர். அப்போட திராவிடர் தான், தமிழர் கிடையாது, திராவிடர் உடைமையடா அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டு வருவாங்க. 6லும் சாவு 100லும் சாவுன்னு பாட ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஐயோ அந்த வரி வேண்டாம், அதை எடிட் பண்ணிடுவான். இது எதுக்காக சொல்றதுன்னா, அந்த நேரத்தில் அந்த பயம், அந்த தன்னம்பிக்கை குறைவு ஏற்படும் பொழுது இப்படி சத்தமாக பேசுவது, சத்தமாக வந்து சொல்லுவது, இது வந்து மனித இயல்பு. இப்போ நான் சொன்ன மாதிரி சிந்தனை செல்வன், ரவிக்குமார், ஆளூர் ஷானவாஸ் இவங்கெல்லாம் திமுகவுக்கு போயிடுவாங்க, இல்லை வேற கட்சிக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இவர் வந்து தன்னைத்தானே ஒரு தேற்றிக் கொள்ளக்கூடிய இதில் விசிக இன்றி இனி யாருமே ஆட்சி அமைக்க முடியாது. மொத்தம் 2 எம்எல்ஏ தாங்க. இந்த 2 எம்எல்ஏ இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுன்னா இப்போ என்ன பண்ணார் முதல்வர் விஜய்? என்ன நடக்குது அங்கே கவனிச்சிங்கன்னா, நேற்று சௌமியா அன்புமணி அவர்கள் போய் பாமக சார்பில் மலர்கொத்து மற்ற எம்எல்ஏக்களோட போய் மலர்கொத்து, எதுக்கு? இந்த சாதிய கணக்கெடுப்பு, அதுக்கு பேர் சாதியன்னு அவங்க சொல்லலை, சமூக நீதி கணக்கெடுப்பு. அது என்ன ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு ஜோக் அடிக்கிறாங்கன்னா, சாதிய கணக்கெடுப்பு வந்து மத்திய அரசு தான் எடுக்கணுமா? பீகாரில் எடுத்தாங்களா? வேற மாநிலங்கள் எடுத்திருக்காங்களா? மாநில அரசு எடுக்கிறது ஒண்ணு, மத்திய அரசும் எடுக்கலாம். கணக்கீடுகளுக்கு அது பொருந்தாது, அது மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கு இதெல்லாம் எடுத்துங்க. அவங்க எடுக்கிறது, மத்திய அரசு எடுக்கிறது தனி, அது சென்சஸ், அது தனி. இவங்க இப்போ பீகாரில் எடுத்தாங்க மாநிலத்தில் நிதிஷ்குமார் இருக்கும்போது, வேற 2 மாநிலங்களில் எடுத்திருக்காங்க. இன்னும் சில பேர் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வேணா எடுக்கலாம். அது சாதியன்னா அது உடனே அந்த பக்கம் தள்ளி விட்டுலாம். சமூக நீதினா எனக்கு புரியல. சமூக நீதினா என்ன எடுப்பீங்க? மதம் சேர்த்து எடுப்பீங்க. ஒரு கால் சமூக நீதின்னு வந்தா மதம் ரீதியா, அது எப்படியா இருந்தாலும் நீங்க சாதி ரீதியா எடுக்கும் போதே அந்த மதம் உள்ள வந்துருது. மதத்துக்கு அப்புறம் சாதி தானே? இல்லை, நீங்க போய் ஒருத்தர் கேட்குறீங்க நீங்க என்ன சாதின்னு, அவர் சொல்றாரு, அவர் வந்து நான் வந்து ஷியா சன்னி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர் இஸ்லாமியர்னு அர்த்தம். இல்லை அவர் வந்து நீங்க போய் கேட்கும்போது ப்ராட்டஸ்டன்ட், கேத்தலிக், சிஎஸ்ஐ, பெந்தகோஸ்ட், கிறிஸ்தவர்னு அர்த்தம். நாயுடு, ஐயர், இல்லை வந்து முக்குளத்தோர் அப்படின்னு எதுவும், கவுண்டர் அப்படின்னு சொன்னால், வன்னியர்னு சொன்னால் அது வந்து இந்துன்னு அர்த்தம். ஸோ ஆக 2 ஒன்று தான். அப்போ அதுக்காக போய் அவங்க போய் பாராட்டு தெரிவிச்சுட்டு வந்தாங்க. இந்த பாராட்டு தெரிவிச்சுட்டு வந்தது, அதுக்கப்புறம் அந்த மேகதாடு விஷயத்தில் காவிரி தண்ணியில் கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஏதாவது பண்ணணும், இல்லைனா ஒரு சொட்டு தண்ணி கூட விவசாயிகளுக்கு தமிழ்நாட்டில் கிடைக்காம போயிடும். அதான் பொதுவான விஷயங்கள், அதாவது மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள். அதை பற்றி நம்ம ஒன்றும் சொல்லலை, அவங்க போய் அதை சொல்லியிருக்காங்க. இது வெளிப்படையானது. அரசியல் ரீதியாக கொஞ்சம் கூர்நோக்காக பார்த்தீர்களானால், பாமக தேவைப்பட்டால் ஏன் தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது? விசிக திமுக கூட்டணியில் இருந்த விசிக, திமுக கூட்டணியில் இருந்த முஸ்லீம் லீகு, திமுக கூட்டணியில் இருந்த மார்க்சிஸ்ட் மற்றும் இடதுசாரிகள், திமுக கூட்டணியில் இருந்த மிகப்பெரிய கூட்டணி கட்சியான காங்கிரஸ், இத்தனை பேரும் வந்து இப்போ தவேகா கூட்டணியில் ஆட்சியிலும் கம்யூனிஸ்டுகளை தவிர மற்றவர்கள் பங்கு கொண்டிருக்கிறார்கள். அந்த பக்கத்திலேருந்து என்டிஏ கூட்டணியில் இருந்த பாமக வரக்கூடாது என்று ஒன்றும், அரசியலில் வந்து எல்லாமே சகஜம் தானே. இதே திருமாவளவன் இன்னைக்கு பேசுகிற விசிக, இவர் வந்து மங்களூரில் 2001 முதல்ல நிற்கும் போது எந்த கூட்டணி? பாஜக, திமுக, அதனுடன் விசிக இருந்த கூட்டணி. வாஜ்பாய் அரசு, அதாவது ஜெயலலிதா அவர்கள் ஆதரவை வாபஸ் வாங்கி கொண்டவுடன் திமுக வந்து வாஜ்பாயுடன் கூட்டணி வைத்த போது திமுகவோட இலவச இணைப்பாக விசிகாவும் சேர்ந்தது. இந்த அந்த காலத்தில் நாங்களாம் பத்திரிகை நடத்தும்போது
இந்த குடும்ப பத்திரிகைலாம் நடத்தும்போது கூடவே ஒரு இலவச இணைப்பு ஒன்று கொடுப்போம். சமையல் மலர், சமையல் ஏதாவது ஒன்று, இந்த ஜோதிட மலர், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுப்போம். ஒன்றும் இல்லைன்னா இந்த பக்தி பத்திரிகை, இப்போ நான் திருசக்தின்னு ஒரு பத்திரிகை நடத்துகிறேன், பக்தி பத்திரிகை. அது நடக்கும்போது கந்தசஷ்டி கவசம் ஒரு புக் ஒன்று இலவசம். இதில் போட்டி, நான் போட்டி பத்திரிகையில் வேறு ஒன்று கொடுப்பாங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமம் கொடுத்தா நான் கந்தசஷ்டி இப்படி இலவச இணைப்பு. அந்த மாதிரி இலவச இணைப்பாக விசிக அவர்களும் போனார். போய் எச் ராஜா உட்பட ஒரு 4 பிஜேபி எம்எல்ஏக்கு நின்றவங்களுக்கு பிரச்சாரமும் பண்ணார், பரப்புரை பண்ணார். யார்? எழுச்சி தலைவர் திருமாவளவன். அதுக்கப்புறம் அதிமுகவுடைய நடுவில் கூட்டணியில் இருந்திருக்காரா? அப்புறம் மக்கள் நல கூட்டணி 2016 தனியா விஜயகாந்த் வைகோ அவரெல்லாம் சேர்ந்து ஒன்றா இருந்தாங்களா? அது சரியாக வராமல் போச்சு. அப்புறம் மறுபடியும் திமுக கூட்டணி வந்துட்டாரா? இப்போ தாவேகா கூட்டணி வந்துட்டாரா? அரசியலில் எவ்வளவு கொள்கை நிலைப்பாட்டுடன் இருக்கிறார் அண்ணன் திருமா. இவ்வளவு இடத்துலையும் மாறி மாறி வந்தாலும் ஒரே கொள்கை தான். அந்த கொள்கை என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, ரைட்டு. அவர் என்ன சொல்றாரு? விசிக இன்றி இனி அதான் யாராலும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றாரு, ஆட்சி அமைக்க முடியாதுன்னு. அதை இப்படி சொன்னால் அதில் ஒரு அது அவர் என்ன சொல்றாருன்னா, பட்டியல் சமூகம் அல்லது தலித்துகள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய வாக்குகள் இல்லாமல் யாருமே ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொன்னா கூட அதை ஏற்றுக்கலாம் நம்ம. கண்டிப்பா அது உண்மை. ஏன்னா எண்ணிக்கையில் அவங்க கணிசமான எண்ணிக்கை இருக்காங்க. இன்னைக்கு எண்ணிக்கையில் கணிசமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படி மொத்தத்தில் அப்படின்னு பார்க்க போனால், ஒன்று தலித்துகள் என்று சொல்லப்படும் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், இல்லை வன்னியர்கள், இவெல்லாம் கணிசமானவர்கள். அப்புறம் மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதுலேருந்து முக்குளத்தோர் அப்படி வரிசையாக வருது. 3% ஒரு ஒரு ஜாதி இருக்குது. அப்புறம் கூட கொஞ்சம் இருக்குது. இது 25%. சிறுபான்மையினர் சேர்த்திங்கன்னா ஒரு 15-25%. இப்படி அரசியல்ங்கிறதே தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே சாதிய அரசியல் தான். நீங்கள் அது எவ்வளோ தான் சாதியை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்களே தவிர, இப்போ கூட அமைச்சர் ராஜ்மோகன் நடுவில் சொன்னார், இந்த சவுப்பு கயிறுலாம் கட்டக்கூடாதுன்னு சொன்னார். எனக்கு என்னன்னா, நான் எதாச்சும் ஏதோ ஒரு கோயிலில் வந்துச்சு கட்டினேன். அதுவே நான் எப்படி கட்டினேன்னா, பார்த்தேன் முதல்வர் விஜய் ஒரு கையில் சிவப்பு கயிறு கட்டியிருந்தார். ஐயா முதல்வரே கட்டார், நம்ம கட்டினா தப்பு இல்லைன்னு பார்க்குறேன். மறுநாளைக்கு அமைச்சர் ராஜ்மோகன் இந்த மாதிரி சாதி கயிறெல்லாம் கட்டக்கூடாதுன்னாரு. அது எனக்கு சொன்னாரா, அவர் முதல்வருக்கே சொன்னாரா? இல்லை, அப்படிலாம் சொல்லிட மாட்டார். முதல்வர் போய் ஒரு மந்திரி சொல்லுவாரா? அப்படிலாம் சொல்ல, அது அவருடைய கட்சி தலைவர். அப்புறம் நான் நினைச்சுக்கிட்டேன், ஸ்கூல்ல தான் சார் சொன்னாரு. மற்றபடி ஸ்கூல்ல மாணவர்கள் தான் அப்படி பண்ணக்கூடாது, மற்றபடி யாருமே இல்லை. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நானும் ஸ்கூலுக்கு போகிறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச முதல்வர் விஜய் இனிமேல் ஸ்கூலுக்கு போகிறதா ஒன்றும் அபிப்பிராயம் இருக்கிறதா எனக்கு தெரியல. அவர் ஏதோ காலேஜில் நடுவில் நடிக்க 60 நாள் நிறுத்திட்டாருன்னு சொன்னாங்க. அப்போ அதை பற்றி கவலை இல்லை. நடிப்புக்கு வந்துட்டார். அவர் மிகப்பெரிய நடிகர் ஆகிட்டார். இப்போது ஒரு பெரிய ஆளுமையாக அரசியல்வாதியாக இருக்கார். இனிமேல் அவர் ஸ்கூலுக்கு நிகழ்ச்சிக்கு தலைவராக முதல்வராக போகலாமே தவிர ஒரு மாணவராக அவர் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் வயசாகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன ஸ்கூலில் சேர்த்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல மாணவனை. அதனால் அவர் சொன்னது மாணவர்களுக்கு மட்டும்தான் வச்சுக்கலாம். அதுவே அப்புறம் அவர் பல்ட்டி அடிச்சிட்டாரு. அது இந்த குங்குமம்லாம் வச்சுக்கலாம், விபூதிலாம் வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாரும் கேட்டாங்க, ஏன் அப்படின்னா அவர் பாஜகவை சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் கேட்டார். இது மற்றவங்க கேட்டால் அது பிரச்சனை ஆகிடும். நான் கேட்குறேன், புர்கா போட்ட முஸ்லீம், ஹிஜாப் போட்ட முஸ்லீம் வந்தால் நீங்கள் தடுப்பீங்களா? வேலூர் இப்ராஹிம் கேட்டால் பிரச்சனை இல்லை, அவரே முஸ்லீம் தானே. அவர் கேட்டார், நான் கேட்குறேன், அதை தடுக்க மாட்டீங்க, அது பண்ணலான்னா அப்போ ஏன் இந்துக்களுக்கு மட்டும் நீங்கள் ஏன் ஒரு இந்துக்களை குறி வைக்கிறீங்கன்னு. இந்துக்களுக்காக யார் பேசுறா? ஒரு முஸ்லீம் பேசுறாரு. ஆக விசிக அவர் ஒரு கால் பட்டியலின மக்களுடைய வாக்குகள் அது இல்லாமல் யாருமே ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சொன்னால் அது நிச்சயமாக உண்மை. பட் அதை இவர் விசிகன்னு சொல்லும்போது ஏன்னு கேட்டால், இவருடைய கட்சியிலிருந்து கொஞ்சம் பேர் ஏற்கனவே, அதாவது விசிக என்பது பறையர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி. 1-2 பேர் இந்த ஷானவாசு இந்த மாதிரி கொஞ்சம் பேர் எல்லாம் இருக்கிறது, SS பாலாஜிலாம் வன்னியர் எல்லாம் இருக்கிறதெல்லாம் ஒரு ஷோகேஸ் மாதிரி வச்சுருக்காங்களே தவிர, அடிப்படையில் அது பறையர்களுக்கான கட்சி. அதிகமாக பறையர்களை தொண்டர்களாக கொண்ட கட்சி.
தவறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி எவ்வளோ கட்சி இருக்குது. இப்போது பாமகனா வன்னியர் கட்சின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அதுக்காக வன்னியர்னா பாமகவில் தான் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. அதே மாதிரி பறையராக இருக்கணும்னா அவங்க வந்து விசிகாவில் தான் இருக்கணும்ல. சில பேர் சீமான் கட்சியில் இருக்காங்க, திமுகவில் இருக்காங்க, அதிமுகவில் இருக்காங்க, விஜய் கட்சியில் இப்போது தாவேகால கணிசமாக இப்போது நிறைய பேர் பறையர்களுடைய வாக்கு போயிருக்கு. அதே மாதிரி நீங்கள் தேவேந்திர குல வேளாளர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில பேர் வந்து கிருஷ்ணசாமி கட்சியில் இருக்காங்க, புதிய தமிழகம். சில பேர் ஜான் பாண்டியன் கட்சியில் இருக்காங்க. இப்போ கொங்கு கவுண்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கொங்கு கட்சியிலே எனக்கு தெரிஞ்ச 3-4 கட்சி இருக்குது. பெஸ்ட் சாமி ஒன்று வச்சுருக்காரு, ஒரு திமுக அணியில் ஒருத்தர் இருக்காரு, மாறி மாறி. ஸோ இதெல்லாம் வந்து பிரிஞ்சு இருக்காங்க. இவர் விசிக இன்றி ஆட்சி அமைக்க முடியாதுன்னு திரும்ப சொல்லுதை பார்த்தா அவருக்கு வந்து இந்த விசிகாவை நம்ம வந்து கட்டி காப்பாற்றணுங்கிறது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கும் அப்படின்னு. வன்னியரசு அமைச்சராக இருக்காரு, அப்புறம் என்ன கவலைன்னு அதான் கவலையே. ஏன்னா வன்னியரசு வந்து ஒரு காலத்தில் முன்னாள் அதாவது திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா திருமாவை விட திமுக தலைமைக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தவர் வன்னியரசு. ஆனால் அப்படிப்பட்ட வன்னியரசு தாவேக்காக வந்தோன்னா எல்லா அமைச்சர் கொடுக்குறாங்க, ஆட்சி அப்புறம் திமுக இதுவாகுது. நாளைக்கே ஒரு கால் வந்து ஆட்சி மாறி மறுபடியும் திமுக வந்தா போனால் வேணாம் நான் சொல்ல போகிறாங்க, திமுக ஆதரவுன்னு சொன்ன வேணாம் நான் சொல்ல போகிறாங்க. அதனால் வந்து வன்னியரசு இருக்கலாம். இப்போது வன்னியரசு ரொம்ப அதிகமாக வந்து இப்போ திருமாவளவனே அமைச்சராக இருந்தால் அது வேறு விஷயம். அது கூட நடுவில் ஏதோ திருமாவளவனே அதோட மாவட்ட செயலாளர் கூட அவர் போட்டிருக்காங்களே சார், பொறுப்பு அப்படின்றது அது போட்டிருக்காங்களே சார். இப்போ தாவேக்கானா தாவேக்கா கட்சி தானே போட்டிருப்பாங்க. அவர் அந்த மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக வன்னியரசு போகிற விழுப்புரம் மாவட்டத்துக்கு அவர் வர்றாரு தாவேக்கா. அது அமைச்சர்களுக்கு பொறுப்பு இல்லை. அவங்க வந்து அதை தாவேக்காவுடைய பெருந்தன்மைன்னு தான் சொல்லணும். அவங்க தான் வேற கூட்டணி கட்சி வேறன்னு பார்க்கல. இப்போ மற்ற கட்சிகள்லாம் வந்து திமுக பார்த்தீங்கன்னா 2006 2011 96 சீட்டு தான் வாங்கினாங்க திமுக. கூட்டணி கட்சிகளுடைய அந்த எண்ணிக்கை பலத்தினால தான் ஆச்சு. ஆனால் அவங்களுக்குலாம் அதிகாரத்தில் பங்கு இல்லை. இப்போ விஜய் அவர்கள் திருமாவளவன் இப்பயும் கூட சொல்றாரு, நாங்க எப்ப வேணா போலாமே, எங்களுக்கு ஒன்றும் நிர்பந்தம் இல்லையே அப்படின்ற மாதிரி கருத்தையும் ஒதுக்கிறாரு. இப்ப புரியுதா? சௌமியா அன்புமணி நேற்று போய் பார்த்துருக்காங்க, மலர் கொத்து கொடுத்தாங்க. அப்போ விஜய் வந்து காயை வந்து கரெக்டாக நகர்த்துறாரு. இந்த ஒரு திருமாவளவன் திடீர்னு காலையில் ஒன்று பேசுறாரு, சாயந்தரம் ஒன்று பேசுறாரு. நாங்கள் இன்னும் தாவேகாவுடன் ஷூரிட்டியும் கொடுக்குறாரு, எங்களால் ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது, 5 வருடங்கள் முழுமையாக தாவேகாவில் இருப்பது, விசிகா எந்த விதத்திலும் இடையூறாக ஆட்சியை கவிழ்க்க நாங்கள் முயற்சி செய்ய மாட்டோம். நாங்கள் ஆட்சியை கவிழ்க்க ஏற்பாடு எதுவும் செய்ய மாட்டோம். டோன்ட் கோ எல்ஸ்வேர் அண்ட் பி சீட்டட். புரியுதா? வேறு எங்கும் சென்று ஏமாந்து விட வேண்டாம். நாங்கள் ஆட்சியை கவிழ்க்க மாட்டோம். சரி, மற்றவர்கள் கவிழ்த்தால் நாங்கள் பொறுப்பில்லை, இதான் அர்த்தம், உள்ளர்த்தம். இது மாதிரி சரி அப்படி சொல்றாருல்ல, நாங்கள் ஆட்சியை கவிழ்க்க மாட்டோம்னு. நாங்கள் இன்னும் இப்போ முன்னால நாங்கள் இன்னும் தாவேகா கூட்டணியில் நாங்கள் இணைந்ததாக அர்த்தம் இல்லைங்கிறார். திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம். திமுகவுடன் தான் கூட்டணியில் இருக்கு. ஆமா, தாவேகாவுடன் நாங்கள் இன்னும் கூட்டணியில் சேரவில்லைங்கிறார். ஆட்சியில சேர்ந்துட்டாரு, ஆனா கூட்டணியில சேரல. இது என்னன்னே நமக்கு புரியல. வடிவேலு மாதிரி வரும் ஆனா வராது அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. இப்போ நமக்கு வர குழப்பம் வந்து முதல்வர் விஜய்க்கும் வரும்ல, உண்மை. அதனால அவர் என்ன பண்றாரு, சரி ரைட் எதுக்கும் பாமகலையும் பேசி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு நினைச்சு பாமக வந்து பேசியிருக்கலாம் என்று சில அரசியல் தகவல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு பேலன்சிங் ஆக்டு, தாவேகா தலைமையுடைய பேலன்சிங் ஆக்ட். ஒரு கால் திடீர்னு இவர் பேசிக்கிட்டே இருக்காரு. நாங்கள் தான் அப்பவே சொன்னோமே தாவேகாவோட நாங்கள் கூட்டணியில் இல்லைன்னு. நான் ஆட்சியை நீங்கள் பின்ன கவிழ்க்கிறீங்களான்னு சொன்னால், ஏன் நாங்கள் 2 பேர் சேர்ந்து எப்படிங்க ஆட்சியை கவுக்க முடியும்? அரசியலில் நீங்கள் எப்படி வேணாலும் புரட்டி பேசிக்கலாம். புரட்டி பேசுவதும் அரசியல் தான், புரட்டாக பேசுவதும் அரசியல் தான். அப்ப அந்த வகையில் விசிகாவோட கம்யூனிஸ்ட் இணைஞ்சிருக்கா? அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்களா? அப்படி எடுத்துக்கலாமா? அப்ப நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா அப்ப அவங்க கூட யாரு அப்படின்றது ஒரு கேள்வி வருது. இல்ல நாங்களாக ஒக்க மாட்டோம், கூட பக்கத்துல இருக்கிறவர் கவுத்தா நாங்க கண்டுக்க மாட்டோம். அதான், அப்ப பக்கத்துல இருக்கிறவர் கம்யூனிஸ்டான்ற ஒரு கேள்வி தெரியல.
அது பக்கத்தில் இருக்கிற ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கலாம், இல்லை பழைய முதலாளி திமுக, அதாவது கூட்டணியில் இன்னும் இருப்பதாக சொல்லப்படும் திமுகவாக இருக்கலாமே. இப்போ நாளைக்கு வந்து தாவேகாலேருந்து ஒரு 10 எம்எல்ஏ, அது ஏங்க வந்து அதிமுகலேருந்து தான் இங்கே வரணுமா? தாவேகாலேருந்து ஒரு 10 எம்எல்ஏ, அதுவும் அமைச்சர் ஆகாமல், ஏற்கனவே அங்கே உள்ளுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. இல்லை கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஏனென்றால் வெளியிலிருந்து வந்த அதிமுகலேருந்து வந்த மற்ற கட்சிகள் அவங்களுக்கும் இருக்கிறவங்களுக்கும் ஒரு உதாரணமாக சொல்லணும்னா சிடிஆர் நிர்மல்குமார் திருப்பரங்குன்றத்தில் ஜெயிச்சு அமைச்சர் ஆகிட்டார். அவருக்கு அரசியல் அனுபவம் அதிகம். அவர் முன்னால் பிஜேபியில் இருந்திருக்காரு, அதுக்கு முன்னால் ஏடிஎம்கேல இருந்திருக்காரு, அதெல்லாம் இருந்திருக்காரு. ரைட்டு. அங்கே மதுரையில் கல்லாணின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வந்து ரசிகர் மன்ற காலத்திலேருந்தே வந்து 97 காலத்திலேருந்தே வந்து விஜய் அங்கே மதுரைக்கு போனால் கல்லாணி அங்கே போய் நிற்பார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த விஜயுடன் அதுக்கு பின்னால் அந்த இயக்கத்துடன் ஒன்றியவர். அவருக்கெல்லாம் வருத்தம், இவ்வளோ வருஷமாக நம்ம கூடவே இருக்கோம், நம்மள அமைச்சர் ஆக்கலை, எங்கிருந்தோ வந்தவர், மாறி வந்தவர், அவரெல்லாம் அமைச்சர் ஆகிட்டார் திருப்பரங்குன்றத்தில், அந்த மதுரை பகுதியில். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஈசிஆர் சரவணமூர்த்தி, நான் சொல்றது ஒரு 4-5 பேர் உதாரணமாக. அருள் பிரகாசன் ஒருத்தர், காஞ்சிவரமோனுமோ, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து அடிப்படையில் அந்த ரசிகர் மன்றம், அப்புறம் அதுலேருந்து இயக்கம், அப்புறம் அதுலேருந்து கட்சி, அப்படி வந்தவங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து கிடைக்கலையேன்ற உள்ளுக்குள்ள வருத்தங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி வருத்தமாக இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அதிருப்தி எப்போவுமே அப்படி தானே. அதிருப்தியாளர்கள் தான். இப்போ டிஎம்சியில் என்ன நடந்தது? நான் திடீர்னு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்பேன், நீங்கள் அதுக்கு கரெக்டாக பதில் சொல்லணும். அது என்ன, எப்பவுமே நீங்கள் தான் கேள்வி கேட்குறது, நான் பதில் சொல்கிறதுன்னு, அது என்ன கெட்ட பழக்கம்? ஒரு தடவை நான் மாற்றி கேட்குறேன். உட்டியா குண்டு தெரியல சார். தெலுங்குல சொல்றீங்களா, கன்னடமா? எதுவுமே இல்லை. உட்டியா குண்டுன்னு சார் தான் ஏதோ திட்டான் சார், ஏதோ நம்மளை திட்டாருன்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வேற ஏதாவது நினச்சிக்க போறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உட்டியா குண்டு என்பது ஒருவருடைய பெயர். இவர் வந்து என்பிசிஐ என்கிற ஒரு கட்சி வச்சிருந்தாரு. 2023 திரிபுராவில் ஒரு சின்ன கட்சியாக அவர் ஆரம்பித்தார். அவருடைய பெயர் வந்து உட்டியா குண்டு. நீங்கள் தமிழில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அவருடைய மனைவி பெயர் வந்து ஏதோ சியூலி குண்டு. அவர் குண்டுன்றதுனால அது ஃபேமிலி நேம் போல இருக்கு. ஆமாம், இவங்க ஏதோ நேஷனல், அதான் என்பிசிஐ, நேஷ்னல் ஏதோ ஒரு பீப்புள்ஸ் அந்த மாதிரி ஒரு பார்ட்டி ஒன்று, திரிபுராவில் சின்ன கட்சி, அது போனி ஆகாத கட்சி. இப்போ திரிணாமுல் காங்கிரஸில் வந்து கிட்டத்தட்ட 80 எம்எல்ஏல 60 எம்எல்ஏ வந்து மம்தா பானர்ஜிக்கு எதிராக திரும்பிட்டாங்க, ரிபல். இவங்க தனியாக வந்து நாங்கள் தான் திரிணாமுல் காங்கிரஸ்ன்னு வச்சா இது உச்ச நீதிமன்றம் போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம். எது அந்த சிவசேனாவில் வந்த மாதிரி பிரச்சனைகள் இன்னும் சிவசேனாவில் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை இன்னும் முடியல. உத்தவ் தாக்கரேட்டில் இந்த 9 எம்பியில் மறுபடியும் 6 எம்பியோ 7 எம்பியோ ஏக்நாத் ஷிண்டே பக்கம் போகிறதா நேற்று கூட தகவல். உத்தவ் தாக்கரே கையெடுத்துக்கு போகிறான், நான் போயிடறேன்ப்பா அப்படின்னு. அவன் என்னை விட்டுருங்க, அரசியலே வேணான்றாரு. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சிக்கல் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணிட்டாங்க? அவர் பேர் வந்து பானர்ஜி, ரித்தம்பர பானர்ஜி என்னமோ, அவர் தான் அந்த இவருக்கு எதிரான, மம்தாவுக்கு எதிரான அந்த புரட்சி டிஎம்சி அப்படின்னு வச்சுக்கலாம், ரிபல் அப்படின்னா தமிழில் புரட்சி அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க வந்து என்ன பண்ணாங்க, டக்குன்னு இந்த என்பிசிஐயில் போய் சேர்ந்துக்கிறோன்ட்டாங்க. என்பிசிஐங்கிறது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, பெருசாக ஒன்றும் ஓட்டு வங்கி இல்லை. அது ஏதோ சின்ன கட்சி, அது ஒன்றும் பெரிய ஒன்றும் அங்கீகாரம்லாம் ஒன்றும் இல்லாத கட்சி. அதாவது தேர்தல் அங்கீகாரம் வரணும்னா இவ்வளவு வாக்கு வங்கி இருந்தால் தான் வரும். அதெல்லாம் இன்னும் வரல. கட்சி தாவல் அப்படிங்கிறதுக்கு இல்லாமல் வேற ஒரு ரூட்டு எடுக்கிறாங்க. அவருடைய அந்த ஏற்கனவே இருந்த அந்த கட்சியை வந்து ஸ்தாபித்தவருடைய பெயர் வந்து உட்டியா குண்டு. இது அந்த ஊர் பேர் ஏதோ திரிபுரா, அந்த பக்கம் வடகிழக்கு மாநிலம். அந்த மாதிரி எதுக்காக சொல்கிறேன்னா, இன்னைக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி என்ன நடக்கும்னு தெரியாது. ஏன் வந்து நான் நடக்கணும்னு எதிர்பார்க்கல. நான் வந்து அதை யாரையும் வந்து நடத்த சொல்லி யாரும் கேட்குற நிலைமையில் இந்த கட்சியும் இல்லைன்னு நினைக்கிறேன். திமுகலேருந்து இவங்க வந்து மற்ற கட்சியிலேருந்து உருவுறா மாதிரி இவங்க எண்ணிக்கைக்காக தங்களை பலப்படுத்திக் கொள்வதற்காக மற்ற கட்சியிலேருந்து வந்து இங்கே இடைத்தேர்தல் ஜெயிக்கிற மாதிரி அதிருப்தியில் இருக்கிற இங்கே தாவேக்கால அதிருப்தியில் இருக்கிற ஒரு 10 பேரை இழுக்கிறாங்கன்னு வைங்க.
அதனால திமுக ஆட்சிக்கு வந்துடாது. பட் But ஒரு இவங்க ஆட்சி இல்லையே, இவங்க ஆட்சி கவிழும். 10 இல்லைன்னா எப்படி? அரசியல் எப்பவுமே எனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, உனக்கு ஒரு கண்ணாவது போகணும், அதுதானே அரசியல். அந்த வகையில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. விசிக வந்து தன்னுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தொண்டர்கள் மத்தியில் காப்பாற்றிக் கொள்வதற்காக நம்ம ரொம்ப அந்த 23ஆம் புலிகேசி வடிவேல் வருவார், அந்த மாதிரி வந்து கொஞ்சம் நமது ஆட்சியில் அப்படின்னு சொல்லி ஒரு பேசுகிற மாதிரி அவர் ஏதோ பந்தாவாக பேசிக்கிட்டு இருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நடக்காத ஒரு விஷயமும் நடந்திருக்கு. அதை சொல்லி நம்ம நிறைவு செய்வோம். கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து திரு சி மகேந்திரன் அவர்கள் வந்து தவேகாவிற்கு மாறி இருக்கிறார். பொதுவாக கம்யூனிஸ்ட் தோழர்கள் கட்சி மாறுவது என்பது மிக மிக அபூர்வமான ஒரு விஷயம். ஆனால் அதில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, வீரபாண்டியன் கம்யூனிஸ்ட் இப்பொழுது உள்ள மாநில தலைவர் வீரபாண்டியன் அவர்கள் என்ன சொன்னார்னா, மகேந்திரன் அவர்கள் மீது ஏற்கனவே சில ஒழுங்கு நடவடிக்கைகள், கட்சி விரோத நடவடிக்கைகளுக்காக ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. 23ல இருந்தே அவர் சும்மா உறுப்பினர் மட்டும்தான், மற்றபடி பொறுப்பு இல்லைன்னு. பொறுப்பில் இல்லை, அவர் மீது சில நடவடிக்கைகள், நோட்டீஸ் எல்லாம் பெண்டிங் இருக்குது, அதனால் போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இல்லை, எதுக்காக சொல்கிறோன்னா, கம்யூனிஸ்டில் பொதுவாக கட்சி தாவல் என்பது மிக மிக அபூர்வமான விஷயம்னு வரக்கூடிய கம்யூனிஸ்ட்லேயே நடக்கும்போது எந்த கட்சியில் வேண்டுமானாலும் என்ன வேண்டும் கட்சி தாவல் வந்து நடைபெறலாம். அதிருப்தியாளர்கள் என்பது எல்லா கட்சியிலும் இருப்பார்கள், இருக்கிறார்கள். இப்போ தாவேகால இன்னும் அதிகமாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னு கேட்டால் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங், அதுக்கப்புறம் வெளியிலிருந்து வந்தவர்கள், உள்ளேயே இருந்தவர்கள், வெளியிலிருந்து வந்தவர்கள்னு வரும்பொழுது இந்த இப்போ பங்களாதேஷிஸ் உள்ளே வந்தால், வெஸ்ட் பெங்காலில் வந்து மேற்கு வங்காளத்தை சேர்ந்த இந்தியர்களுக்கு ஒரு அவங்க இருக்காங்க. பங்களாதேஷ்லேருந்து வேறு விதமாக வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கும் போது இவங்களுக்கு கட்டாயம் ஒரு அவங்களுடைய உரிமை பறிபோகுதுன்னு அங்கே ஒரு புரட்சி வரும், அங்கே ஒரு கலகலப்பு வரும். இது எந்த கட்சியில வேணாலும் வரலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். தாவேகா ஸ்ட்ராங்கா இல்ல, அங்கேயும் ஆட்டம் காண்பதற்கான வாய்ப்புகள் இன்னும் அந்த எண்ணிக்கை இன்னும் பலப்படலை, திடப்படலை. ஒரு கால இடைத்தேர்தல்கள்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இதை அடுத்த ஒரு இப்போ 5, 6ன்னு ஏறிட்டு வருது. இடைத்தேர்தல் நம்பர் வந்து 5லேருந்து 6க்கு வந்துருச்சு. முதல்வர் பிறந்தநாள் அன்னைக்கு இன்னொரு அந்த பக்கம் அதிமுகலேருந்து அதே கரூரை சேர்ந்த ஒரே பெயரை கொண்ட 2 பேர்கள் அவங்க வந்து சேருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆமாம், அவங்க வந்து சி மற்றும் எம்ஆர், ஆமாம் 2 பேரும் வந்து சேருவாங்கன்னு சொல்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. யார் வேணாலும் சேரலாம். இதில் வந்து நம்ம வந்து பெரிய ஜோசியம் சொல்கிறது இல்லை. எடிட் பண்ணி போடுறதுக்குள்ள 2 பேரும் வந்துருவாங்க போல இருக்கு. அதனால தான் நம்ம வந்து எது பேசுறதுக்கு பயமா இருக்கு. ஆமாம், அது எடிட் பண்ணி போடுறதுக்குள்ள நிலைமையே மாறிடுது. அந்த அளவுக்கு வந்து இருக்கும் பொழுது அரசியலில், அதுவும் இன்றைய தமிழக அரசியலில் எது வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அன்னைக்கே அறிஞர் அண்ணா சொன்னார்னு சொன்னேன் இல்லையா? மக்களுக்கும் வேண்டும். மக்களுக்கு தான் அவர் முக்கியமாக சொல்லியிருக்காரு, அரசியல்வாதிக்கு சொல்லல, மக்களுக்கு தான் சொல்லியிருக்காரு. நாம் அந்த ஒரு உறுதியான இதயத்தோடு நாம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வோம். மிக நன்றி சார், பல்வேறு தகவல்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு. நன்றி நேயர்களே.